சென்னை மாநகரத்தில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆட்சியால தடுத்து நிறுத்த முடியல. அட்டம் பகல்ல ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் வெட்டி சாக்கிறார். இதுவரை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது. அதே போல திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் எரித்து கொல்லப்படுகிறார். இதுவரை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம தினந்தோறும் கொலை கொள்ளை சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. நாங்குநேரியில் பார்த்தா 2 இருசக்கர வாகனத்தில் சாலையில சென்றுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல மக்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. போதை ஆசாமிகள் இப்படிப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் நிலவிக்கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பெண் பிள்ளைகள் வெளியிலே சென்று வீடு திரும்பினால்தான் நிஜம். இன்றைய சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இவ்வளவு மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னைக்கு அண்மையில பாத்தீங்கன்னா பல்வேறு சம்பவங்கள். இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவி பள்ளிக்கு சென்ற பொழுது வீடு திரும்பல, அத பாலியல் துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்காங்க.